சாயிராம். நாம் உயர உயரதான் நமக்கு மேல் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெளிவாக புரியும். உயர்ந்து விட்டோம் என்று ஒருபோதும் எண்ணாமல் இருக்கலாம். உயர்ந்து கொண்டே இருக்கலாம். அப்பொழுது வாழ்வு நன்றாகவே நமக்கு புரியும். ஜெய் சாயிரம். ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு எப்பொழுதுமே நீக்கமற நிறைந்திருக்கும். முயற்சிதான் உன்னை முன்னேற்றிக் கொண்டே இருக்கும் என் பிள்ளையே. ஆம் குழந்தையே, முயன்று கொண்டே இரு. எது நடந்தாலும், எது உன் வாழ்வில் நிகழ்ந்தாலும் சிரித்துவிட்டு புன்னகையோடு கடந்து சென்றுவிடு. அதுதான் உனக்கும் நல்லது, உன் மனதுக்கும் நல்லது, உன் வாழ்விற்கும் நல்லது. எந்த சூழ்நிலை உனக்கு வந்தாலும், எந்த சூழலில் நீ சிக்கி தவித்து கொண்டிருந்தாலும், முயற்சியை மட்டும், முயல்வதை மட்டும் எப்பொழுதுமே கைவிட்டு விடாதே. என் அன்பு பிரியமே, உன் வாழ்வில் எதை நீ இழந்தாலும் கூட அதை மீண்டும் பெறவே முடியாது. அதே போல இதில் நீ எதை இழந்தாலும் கூட மீண்டும் வரவே வராது. உன்னுடைய பாதிப்புகளிலிருந்து நீ மீண்டு வரவும் முடியாது குழந்தையே. உன்னுடைய நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்திக்கொள். ஆசைகளை அடைவதற்குத்தான் எதிர்காலம் தேவை. ஆனந்தமாக வாழ்வதற்கு நிகழ்காலமே போதுமானதுதானே. எந்த நிலையிலும் உன்னுடைய மகிழ்ச்சியை எது ஒன்றும் பாதிக்காமல் பார்த்து கொள்ள பழகிக்கொள். உன்னுடைய மகிழ்ச்சி உன் கையில்தான் இருக்கிறது. ஆம் குழந்தையே, உன்னிடமே அது இருக்கிறது. வேறு எங்கும் போய் தேடி அலைந்து கொண்டே இருக்காதே. ஒருவர் உன்னால் இதை செய்ய முடியும், இதை செய்து காட்டு என்று சொல்லும் விஷயத்தை, அவர்கள் கூறும் அந்த விஷயத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பதை விட, ஒருவர் உன்னால் இதை செய்ய முடியாது, நீ இதற்கு தகுதியே இல்லாதவன் என்று எதை சொல்கிறார்களோ, எதை செய்கிறார்களோ அதை செய்து காட்டு. அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பதில்தான் இருக்கிறது உன்னுடைய மிகப்பெரிய வெற்றிகரமான சாதனை. வெற்றி எல்லோருக்கும் எளிதாக கிடைத்து விடுவதில்லை என் பிள்ளையே. ஆம் குழந்தையே, வெற்றி எளிதாக கிடைப்பதும் இல்லை. அதற்கான நேரத்தையும் காலத்தையும் பார்க்காமல் உழைப்பவர்களுக்குத்தான் கிடைக்கும் வெற்றி. நிரந்தரமாக வெற்றி எளிதாகவே பற்றி கொள்கிறது. எப்பொழுது உனக்கு பேசவும் சிரிக்கவும் கூட நேரமில்லாமல் போகிறதோ அப்போதுதான் நீ வெற்றியை நெருங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். ஒரு முடிவை எடுப்பதற்கு முன் பலமுறை யோசனை செய்ய பிரியமே. உன்னுடைய உழைப்பை நம்பி ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அந்த முடிவு நல்ல மாற்றத்தை நிச்சயமாக தரும் என்று கடைசி வரை நம்பிக்கையோடு இரு. முயன்று கொண்டே இரு. நம்பிக்கையோடு செயல்படு. வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து அடைந்தே தீரும். கடைசி நேரத்தில் மாறிய ஆட்டங்கள் இங்கு நிறைய இருக்கிறது என் பிள்ளையே. நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும், எதை செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டாலே போதும் என் பிரியமே. எல்லா நேரமும் உனக்கு கிடைத்திருக்கும். எல்லா நேரமுமே உனக்கு நல்ல நேரம்தான், உனக்கு சாதகமான நேரம்தான். மிகப்பெரிய பிரச்சனைகளை கண்டு பயந்து பயந்து நடுங்காதே. ஆம் குழந்தையே, என்னுடைய பிரச்சனைகள் மிக பெரியவைதான். ஆனால் நான் அவைகளை காட்டிலும் மிக பெரியவன் என்ற மனநிலையை முதலில் வளர்த்துக்கொள். உன்னுடைய உழைப்பை அனைத்திலும் கொடுத்து கொண்டே இரு. உன்னுடைய உயர்வுக்கான வாய்ப்பை வாழ்வே உனக்கு ஒரு நாள் நிச்சயமாக கொடுக்கும். இதுதான் வாழ்வின் ரகசியம். அதை பிடித்துக்கொண்டு உன் கனவுகள் அனைத்தையும் நிஜமாக்கிக் கொள் என் பிள்ளையே. உன்னால் முடியும், உன்னால் முடியும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை யார் ஒருவரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் எந்த சூழலிலும் யாருடைய உதவியையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. காக்க வேண்டிய அவசியமே கிடையாது.
உறுதியான மனிதர்கள் தாங்கள் சந்திக்கின்ற தோல்விகளை தோல்விகளாகவே எடுத்துக்கொள்வதில்லை என் பிள்ளையே. அதை தோல்வியாகவே அவர்கள் பார்ப்பதும் அல்ல. அவர்கள் போகும் பாதையில் கற்றுக்கொள்கின்ற பாடங்களாக மட்டுமே தோல்விகளை எடுத்துக்கொள்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் மிகப்பெரிய சாதனைகளை கூட மிக மிக எளிதாக அடைந்து விடுகிறார்கள். இதை புரிந்து கொள். உன்னுடைய இலக்கை அடைவதற்கு உன்னுடைய அறிவை விட முக்கியமானது என்ன தெரியுமா என் பிள்ளையே? உன்னுடைய விருப்பம்தான் என் குழந்தையே. ஆம், உன்னுடைய விருப்பம்தான். உன்னுடைய விருப்பம் இல்லாமல் எதை ஒன்றையும் உன்னால் அடையவே முடியாது. ஏன் அதை நினைத்து பார்க்க கூட முடியாது. எல்லோருடைய வார்த்தைகளுக்கும் மதிப்பளித்து விடாதே என் பிள்ளையே. அனுபவங்கள் இல்லாமல் சொல்லப்படும் எந்த ஒரு வார்த்தையும் பயனற்றது என்பதை முதலில் தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள். நீ எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் உன்னுடைய மனமும் உடலும் சோர்வடையாமல் இருக்கிறது என்றால், அப்படி இருக்கிறது என்றால் நன்றாக புரிந்து கொள். நீ இப்பொழுது செய்து கொண்டிருப்பதுதான் உனக்கு பிடித்தமான வேலை என்பதை. ஆம் குழந்தையே, நீ செய்து கொண்டிருப்பதான் உனக்கு பிடித்தமான வேலை, மன நிறைவான வேலை. எப்பொழுதுமே பெரிதாக யோசி, சிறியதாக துவங்கு. ஒரே நாளில் எதுவுமே மாறிவிடவும் முடியாது, உயர்ந்து விடவும் முடியாது என்பதை மட்டும் எப்பொழுதும் மனதில் வைத்துக்கொண்டு செயல்பட்டு கொண்டே இரு. வாழ்வு மனிதனுக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கும் இரண்டாவது வாய்ப்புதான் நாளைய பொழுது என்பது. உன்னுடைய இரண்டாவது வாய்ப்பையாவது சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள். எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்று நீ நினைத்தால் இந்த உலகத்தில் யாரையுமே உன்னால் திருப்திப்படுத்தவே முடியாது. எல்லோரையும் திருப்திப்பட வைக்க நினைப்பவனால் வாழ்வில் வெற்றி பெறவும் முடியாது என் பிள்ளையே. எனவே உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, எது சரி என்று திருப்தியோடு படுகிறதோ அதை யோசிக்காமல் செய்துவிடு. நீ செய்வதுதான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உன்னிடம் எது இல்லையோ அதை இல்லாதவைகளை நினைத்து நினைத்து ஏங்கிக் கொண்டே இருக்காமல், உன்னிடம் என்ன இருக்கிறதோ அந்த இருப்பதை வைத்துக்கொண்டு பொறுப்போடு சந்தோஷமாக வாழ்ந்தாலே போதும். இல்லாதவைகளும் உன்னிடம் வந்து சேரும். அந்த நல்ல வாய்ப்பு உனக்கு தானாகவே வரும். எந்த நிலையில் வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் தன்னிலை மாறாமல் வாழப்பழகு. உன்னுடைய நிலை மாறாமல் வாழப்பழகு. ஒவ்வொரு தொடக்கத்தின் முடிவையும் உன்னுடைய நம்பிக்கையும் முயற்சியும் தான் தீர்மானிக்கிறது என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே என் பிள்ளையே. எந்த இலக்குகளும் இல்லாமல் உன்னுடைய வாழ்வை வாழ்ந்து கழித்து கொண்டே இருக்காதே. இலக்குகளே இல்லாத ஒருவன் திசை காட்டி இல்லாமல் பயணிக்கும் மாலுமையை போன்றவன் என்பதே உண்மையிலும் உண்மை. எனவே உன்னுடைய இலக்கை முதலில் தேர்வு செய். அந்த இலக்கை நோக்கி உன்னுடைய பயணத்தை பயணித்து கொண்டே இரு. நிச்சயமாக ஏதாவது ஒரு நாள் உன் இலக்கை அடைவாய், அடைந்தே தீருவாய். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நிதானமான பேச்சும் நிதானமான அணுகுமுறையும் மற்றவர்களை உன்வசம் வசப்படுத்த உள்ளது. யாரையும் எதிர்பார்க்காமல் வாழ வேண்டும் என்று நினைக்கிறாய், அதில் தவறு ஏதும் இல்லை என் குழந்தையே. அதைப்போல் நீ எதிரே பார்க்காத மிகப்பெரிய உதவியை பெற உள்ளாய் குழந்தையே. இதை முழுவதுமாக கேள். இதை கேட்கும் முடிவில் உனக்கான பதில், உனக்கான நிம்மதி 2 மணி நேரத்தில் அதற்கான அறிகுறி நிச்சயமாக உனக்கு வந்தே தீரும். நான் உனக்கு கொடுக்க நினைப்பதை, உனக்கு கிடைக்கப் போவதை யாராலும் எவராலுமே தடுக்கவோ நிறுத்தவோ முடியாது. உன்னுடைய முயற்சிக்கு தேவையான அனைத்து வசதி வாய்ப்புகளையும் நான் உனக்கு ஏற்படுத்தியே தீருவேன். குழந்தையே, உன்னுடைய தேவைகளெல்லாம் மனமுருக நான் உனக்கு நிறைவேற்றியே தீருவேன். நீ மனதில் என்ன நினைத்தாலும் நீ நினைக்கும் கணமே அனைத்தையும் நிறைவேற்றும் வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது உனக்கு வேண்டாத கவலை இல்லவே இல்லை.
ஒரு நாளும் எந்த துயரம் வந்தால் அப்படி இருக்கையில் உனக்கு தேவையானதை தக்க சமயத்தில் தகுந்த நேரத்தில் உனக்கு கொடுக்காமல் போய்விடுவேனா? நிச்சயமாக செய்வேன் என் கண்மணியே. நீ எப்படி என்னையே நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதே போல நானும் உன்னைத்தான் நினைத்து கொண்டிருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. மிகப்பெரிய உதவி உனக்கு கிடைக்க செய்வேன். அதுவும் 2 மணி நேரத்தில். அதற்கான அறிகுறி உன் கண்களுக்கு நிச்சயமாக தென்படும், உன் காதுகளுக்கு நிச்சயமாக புலப்படும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். எல்லா உதவிகளையும் உனக்கு கிடைக்க செய்வேன். இனி என்னுடைய ஆசிர்வாதம் முழுமையாக உனக்கு உண்டு. நீ போராடும் மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து மீளப் போகிறாய். அது உன் வாழ்க்கையிலிருந்து ஓடப் போகிறது. உன் வேதனையை தீர்க்கவே உன் அப்பா வந்திருக்கிறேன். இதுவரை நம்பிக்கையோடு காத்திருந்தாயல்லவா? உன் பொறுமைக்கான காத்திருப்பு, உன் பொறுமைக்கான பரிசு, உன் பொறுமைக்கான பதிலோடு உன் அப்பா வருகிறேன். வந்து உனக்கு புரிய வைப்பேன் அனைத்தையும். அனைத்து நன்மையும் என்னால் உனக்கு கிடைக்கப்படும். குழந்தையே, வாழ்க்கையின் குறிக்கோளை அடைய ஒரு வழியும் இல்லாததைப் போல், உன் கண்களுக்கு புலப்படாததைப் போல் எண்ணிக்கொண்டிருக்கிறாய். ஒன்றை மட்டும் கூறுகிறேன் என் கண்மணியே, அதை மட்டும் கவனமாக கேட்டுக்கொள். கடந்த காலத்தை பற்றிய கவலையோ எதிர்காலத்தை பற்றிய பயமோ உன்னுடைய நிகழ்காலத்திற்கு தேவையான சிந்தனையை சிதறி அடித்துவிடும். உன்னுடைய நிகழ்காலத்தை நீ எண்ணிய நோக்கில் எளிதாக கொண்டு செல்ல உன் மனம் முதலில் தெளிவாகவும் நிம்மதியாகவும் இருக்க வேண்டும். உன் மனதை தெளிவாக வைத்துக் கொண்டால் நிம்மதி தானாகவே வந்துவிடும். என் பிரியமான குழந்தையே, உன்னுடைய கர்மா, மாயை, விதி இவை மூன்றுமே எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கும். நல்லது தீயதை தீர்மானிக்கும். இதை பொறுத்தே எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏற்றமும் சறுக்கலும் இருக்கத்தான் செய்யும். ஒருவர் வாழ்வில் உள்ள மனதில் உள்ள மன தைரியமும் மன நம்பிக்கையும் அப்படி தீர்மானிக்கும் பொழுது அவர் எதிர்கொள்ள வேண்டிய திருப்பங்கள், அவர் எடுக்கப் போடும் முடிவுகளைப் பொறுத்தே அந்த வழி வெற்றியின் நோக்கை எட்டி செல்லும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக பிரச்சனைகள் வரும். போராடும் விதமும் ஒவ்வொருவருக்கும் மாறுதலாகவே இருக்கும். நீ சாயின் பிள்ளை அல்லவா? உனக்கு போராட்டம் வரும், கஷ்டங்கள் வரும், வேதனை வரும், சோதனைகள் வரும். ஆனால் கடைசியில் எல்லாம் சுகமாகவே முடியும். விபரீத ராஜயோகத்தை இன்னும் சற்று நேரத்தில் நீ பெறப்போகிறாய். நீ அப்பாவின் பிள்ளைதானே? உனக்கு ராஜயோகத்தை வழங்காமல் வேறு யாருக்கு நான் வழங்குவேன் குழந்தையே? என் பிரியமான குழந்தையே, வாழ்க்கை என்பதே சக்கரம் போல எங்கு ஆரம்பிக்கிறது எங்கு முடிகிறது என்று சொல்லவே முடியாது. ஆனால் அந்த சக்கரத்தில் ஒன்று மேலோக்கி இருந்தால் மற்றொன்று கீழ் நோக்கித்தான் இருக்க முடியும். இப்படியாக உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு செயல்பட்டாலே விபரீத ராஜயோகம் உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக நிச்சயமாக நீயும் நல்ல சிந்தனையில் செழித்து வாழ்வாய். உனக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததும் உன் சாயி தேவாதான். அதை உன் கையிலிருந்து நழுவ விட்டதும் உன் சாயி தேவாதான். இரண்டுமே என்னால் தான் உன் வாழ்க்கையில் நடைபெற்றது என்பதை உணர்ந்து கொள். சில விஷயங்களில் உனக்கு காரணம் தெரியாது, புரியவும் புரியாது. இது நம் வாழ்வில் எதுக்கு நடக்கிறது, ஏன் நடக்கிறது என்பது சில சமயம் உனக்கு புரியவே புரியாது. ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் நீ ஒரு வெறும் கருவிதான். உன்னை ஆட்கொள்பவனும் உன்னை ஆட்டுவிப்பவனும் உன் சாயி தேவாதான் என்பதை புரிந்து கொள் கண்மணியே. நீ இந்த சாயி என் பிள்ளை, என்னை மட்டுமே நம்பு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ கரை சேர்வாய். நீ சாயியின் பிள்ளை. எப்பொழுதும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நிறைவான வாழ்க்கையை நிச்சயமாக உன் அப்பாவின் பிள்ளையாகிய நீ வாழ்வாய். அந்த வாழ்க்கையை உனக்காகவே நான் ஏற்படுத்துவேன். உனக்கு நடக்கும் நன்மை தீமை அனைத்தும் என் பார்வையில்தான் நடந்து கொண்டிருக்கிறது. என்னை மீறி எதுவும் தவறாக நிகழாது. நடந்து கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை வெல்ந்து காட்டலாம். வா என் பிள்ளையே.
வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரதான் செய்யும். அதுபோல் வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் இருக்கத்தான் செய்யும். சூரியன் வந்தவுடன் எப்படி நட்சத்திரங்கள் மறைகிறதோ அதுபோல உனக்கான நேரம் வந்தவுடன் எல்லா துன்பங்களும் எல்லா வேதனைகளும் எல்லா கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகி ஓடிவரும். காத்திரு, அந்த நல்ல நேரத்திற்காக பொறுமையாக காத்திரு. உனக்கான நல் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் வரை பொறுமையாக காத்திரு. தன்னம்பிக்கை என்று மட்டும் உன்னிடல் இருந்தால் போதும், துன்பமெல்லாம் மறைந்தே போய்விடும். வாழ்க்கையில் நிலையானது உறவோ உண்மையோ அல்ல, நம்பிக்கை மட்டும்தான். அந்த நம்பிக்கை மட்டும் உன்னில் இருந்தால் போதும், உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் மகுடத்தை மிக சுலபமாக சூடிக்கொள்ளலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் வலியால் தரும் காயங்களால் தரும் வலியை விட வார்த்தைகளால் தரும் வலியே மிக மிக கொடுமையானதாகவே இருக்கும். எனவே மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த ஒரு வார்த்தை கூட சொல்லிவிடாதே. மறந்தா கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணிவிடாதே. மற்றவர்களோடு பேசும் பொழுது சற்று ஜாக்கிரதையாக கையாள பழகிக்கொள் உன் வார்த்தைகளிடம். எல்லோருமே நடந்து கொண்டிருக்கிறார்கள், எல்லோருமே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீயும் அந்த வழியிலேயே பின்தொடராதே. அது உன் வாழ்க்கைக்கு தேவையா, உன் வாழ்க்கைக்கு அது வெற்றியை கொண்டு வருமா என்ற சிந்தனை செய்துவிட்டு பின் அந்த வழியில் தென்படு. பின் அந்த வழியில் செல்லப்பார். எப்பொழுதுமே நிதானத்தோட என்ன செயல் பழகு, அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவாய். நிச்சயமாக உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் சாயி தேவா உன்னோடு வந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்துவிடாதே, மறுத்தும் விடாதே. உன்னுடைய பாதையை நீயே தேர்வு செய். அப்பொழுதுதான் அந்த பாதையில் நீ வெற்றியடைய முடியும். ஒரு மரம் 1000 தீக்குச்சிகளை உருவாக்க முடியும். ஆனால் ஒரே ஒரு தீக்குச்சி 1000 மரங்களையும் அழித்துவிடும் வல்லமை உள்ளது. அதேபோல் ஒரே ஒரு எதிர்மறை எண்ணம் உன் வாழ்க்கையில் இருக்கும், உன் மனதில் இருக்கும் எல்லா நேர்மறை எண்ணங்களையும் அழித்துவிடும், உன் வாழ்க்கையையே நிர்மூலமாக்கிவிடும். எனவே எப்பொழுதுமே நேர்மறையாக சிந்திக்க பழகு. உன்னுடைய நேர்மறையான எண்ணங்களை உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைய செய்யும். எதிர்மறையான எண்ணங்கள் உன் வாழ்க்கையையே அழித்துவிடும். எப்பொழுதுமே நேர்மறையாக சிந்திக்க பழகு. நேர்மறையாக உன்னுடைய சொற்கள், நேர்மறையாக உன்னுடைய எண்ணங்கள், நேர்மறையான உன்னுடைய செயல்களே உன்னை நிச்சயமாக வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். அந்த வெற்றி பாதையில் உன்னை வெற்றியடைய வைக்க நான் உனக்கு உறுதுணையாக எல்லா திசைகளிலும் இருந்து உனக்கு அருள் புரிந்து ஆசிர்வாதத்தை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பேன். உன்னுடைய எண்ணத்தை முதலில் கவனி. நீ நிதானத்தை இழக்கும் பொழுதெல்லாம் உன் மனதில் ஒன்றை தெளிவாக புரிய வைத்துக்கொள். வார்த்தைகள் மிக மிக கூர்மையானது. எப்பொழுதுமே அது நம்மை சிதைக்கக்கூடும் என்பதை நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள். மௌனமாக இருப்பது எதுவுமே தவறில்லை. உன் மௌனம் மற்றவர்களுக்கு நிம்மதியை தருமாயில் நீ மௌனமாக இருந்துவதே அவர்களுக்கு நீ செய்யும் மிகப்பெரிய பொக்கிஷமாகவே இருக்கும். மௌனமாக இருந்து பார். அது மற்றவர்களுக்கு உதவுமாயின் மௌனமாகவே இருந்து விடுவதுதானே. அதில் என்னதான் குழப்பம் உனக்குள்? எப்பொழுதுமே நம்பிக்கையோடு, தைரியத்தோடு, பக்தியோடு சாய்பாபா மேல் முழு நம்பிக்கையை வைத்துவிட்டு பிரார்த்தனையை செய்து கொண்டே இருக்கலாம். நம் அனைத்து பிரார்த்தனைகளையும் பாபா நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஷீரடி பாபாவின் நிறைவான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாமா? வெகு நாட்களாக போராட்டத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் நிம்மதி என்ற சொல்லிற்கே இடமில்லாமல் இருக்கிறது. என் வாழ்க்கையில் அந்த நிம்மதியை தாருங்கள் என்று என்னிடம் கையேந்தி பார்த்து என்னிடம் காத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, சட்டென என் கைகளை இறுக பிடித்துக்கொள். கூடிய விரைவில் உன் வாழ்வில் இன்பங்கள் துளிர்க்க செய்யும்.
நம்பிக்கையோடு இரு. உனக்கான இன்ப அதிர்ச்சி உனக்காக மங்களகரமாகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வில் மங்களத்தை நிகழ்த்த உன் சாயப்பாவும் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை கரை ஏற்றுவதற்காகத்தானே இந்த அப்பா அவதாரம் எடுத்திருக்கிறேன். பிரச்சனைகள் மட்டுமே என் வாழ்க்கையாக இருக்கிறது. பிரச்சனைகள் மட்டுமே எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பிரச்சனை முடிவுக்கு வந்தால் அடுத்த பிரச்சனை தலை தூக்கி விடுகிறது. எப்பொழுது சாயிநாதரே என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓய்ந்து எனக்கான நல்வாழ்வு பிறக்கும் என்றுதானே உன்னுடைய கேள்வியாக இருக்கிறது. கவலைப்படாதே என் பிள்ளையே. நிச்சயமாக ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலும், ஒவ்வொரு சோதனைகளுக்கு பின்னாலும், ஒவ்வொரு போராட்டங்களுக்கு பின்னாலும் நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பை, நல்ல வாழ்க்கையை இறைவன் ஒளித்து வைத்திருப்பார். அதை தேடி கண்டுபிடிப்பதுதான் உன்னுடைய வேலை. அதை விட்டுவிட்டு என் வாழ்க்கையில் போராட்டம் மட்டுமே சூழ்ந்து இருக்கிறது, பிரச்சனைகள் மட்டுமே நிரம்பி இருக்கிறது, கஷ்டத்தை மட்டுமே நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே என்று புலம்புவதை முதலில் நிறுத்திவிட்டு அந்த பிரச்சனைக்கான தீர்வை இறைவன் எங்கே ஒளித்து வைத்திருக்கிறார் என்பதை லாவகமாக கண்டுபிடித்து உன் பிரச்சனைக்கான தீர்வையும் நீ முதலில் கண்டுபிடி. அப்படி உன் மனதை வேறு பக்கம் சிந்திக்க துவங்கினாலே போதும், உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை போராட்டங்களையும் மிக எளிதாக தவிடு பொடியாக்கி விடுவாய். முடிவை எடுத்த பிறகு அந்த செயலில் இறங்கியவுடனும் அந்த செயல் நல்லதாக நடக்குமா அல்லது தீமையாக முடிந்துவிடுமா என்று குழம்பியும் கொள்கிறாய். உன்னை மட்டும் குழப்பிக் கொள்ளாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பத்திற்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறாய். இத்தனை குழப்பத்தோடே நீ இருந்தால் உன்னுடைய மனம் எப்பொழுதுதான் தெளிவாகும்? ஒரு முடிவை எடுத்த பிறகு குழம்பிக் கொள்வது உனக்கு நீயே அறியாமை என்ற வலைக்குள் சிக்கிக் கொள்வதற்கு சமமாகத்தான் இருக்கும். அந்த வலை எப்பொழுது உன் மூச்சை திணற வைக்கும் என்பது கூட உனக்கு தெரியாது. தெரியாமல்தான் அந்த வலையில் சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறாய். எனவே எப்பொழுதும் தெளிவான மனநிலையோடு இரு. தெளிவான மனநிலையோடு இருக்க வேண்டுமென்றால், தெளிவான முடிவை எடுக்க வேண்டுமென்றால் சிறிது நேரம் சற்று மௌனமாக இருந்து பார். யார் வந்தாலும், என்ன சூழ்நிலை நிகழ்ந்தாலும் மௌனமாக சிறிது நேரம் இருந்து பார். உன் மனமும் தெளிவாகும், உன்னுடைய வார்த்தைகளும் தெளிவாகும், உன்னுடைய எண்ணங்களும் மிக மிக தெளிவாகும். என் அன்பு பிள்ளையே, இதை நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? உன்னையும் உன் குடும்பத்தையும் நிச்சயமாக ஆபத்திலிருந்து நான் காப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். விரைவிலேயே நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும். முழு கவனத்தையும் என் மீது திருப்பு. இப்பொழுது நீ செய்யும் பணியிலிருந்து விடுபட எண்ணி விடாதே. உன்னை நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உயர்த்த உன் சாயப்பா முடிவை எடுத்துவிட்டேன். அதற்கான திட்டத்தையும் தீட்டிவிட்டேன். எனவே தைரியமாக இரு. நீண்ட காலமாக சாயப்பாவிடம் வைத்த வேண்டுதல் எதுவுமே பலிக்கவில்லை. சாயப்பாவிடம் வைத்த பிரார்த்தனை எதுவுமே நிறைவேறவில்லை என்றுதானே உனக்கு வருத்தம்? உன் பிரார்த்தனைகள் உனக்கு நிறைவேறவும், உன் வேண்டுதல்கள் அனைத்தும் உனக்கு நிகழவும், உடனுக்குடன் நிகழவும் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்தால் உன் சாயப்பாவையும் முழுமையாக உன்னால் காண முடியும், ஆத்மார்த்தமாக சாயப்பாவை தரிசிக்க முடியும் என்பதை நான் சொல்லத்தான் வந்திருக்கிறேன். கவனமோடும் நம்பிக்கையோடும் இதை முழுவதுமாக கேள். உன் வேண்டுதல்கள், உன்னுடைய கோரிக்கைகள், உன்னுடைய பிரார்த்தனைகள், உன்னுடைய ஆசை, மிக பெரிய ஆசை எல்லாம் நிறைவேறும் சர்வ நிச்சயமாகவே. நான் இப்பொழுது கூறுவதை சற்று கவனமாக கேள். நீ கேட்டதை கேட்டபடியே உனக்கு தருகிறேன் உன் சாயி தேவா. இது உனக்காக மட்டுமே புரியக்கூடிய வார்த்தைகள். அதனால்தான் பிள்ளையே, நான் இதை உன்னிடம் சேர்க்கவே வந்துள்ளேன். உன் மனம் போராட்டமாக இருக்கும் சமயத்தில்
வேதனையாக இருக்கும் சமயத்தில், மனம் பாரமாக இருக்கும் தருணத்தில் சாயிநாதரை தரிசிக்க வேண்டும். சாயிநாதரிடம் பேசினால் சற்று மனபாரம் குறையும் என்று மனதார நினைத்தால் இந்த 10 வழிகளை கடைப்பிடித்துப் பார். நீ என்னிடம் நிச்சயமாக பேசலாம். சர்வ நிச்சயமாக என்னை பார்த்தே தீரலாம். நீ என்மேல் வைத்திருக்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் இடையில் சிக்கிக்கொண்டு உன் சாயிநாதர் தவிக்கிறேன். நீ என்மேல் வைத்திருக்கும் அன்பிற்கு பிரதிபலனாக நான் உன்னை காண, உன்னோடு பேச நிச்சயமாக வருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். உன் பொறுமையான காத்திருப்புக்கு பரிசாக நீ என்மேல் வைத்திருக்கும் முழுமையாக நம்பிக்கைக்கு பிரதிபலனாக நீ என்ன என்னிடம் கேட்டாலும் அப்படியே ஆகட்டும் என்று நான் முடித்து காட்டுகிறேன். இதோ இப்பொழுதும் இந்த நொடியும் அனைத்தையும் உனக்கு சாதகமாக்கவே நான் முடிவெடுத்து விட்டேன். என் திட்டம் இப்பொழுதுதான் உனக்கு புரியப் போகிறது. உன் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் சாயிநாதரை காண வேண்டும், சாயிநாதரோடு சற்று பேச வேண்டும் என்று உன் மனம் ஏங்குகிறது என்றால் இந்த 10 கட்டளைகளை கடைப்பிடி. இந்த 10 கட்டளைகளை நீ கடைப்பிடித்தால் உன் வாழ்வில் நான் உன் முன் நிச்சயமாக தோன்றுவேன். உன்னோடு கலந்துரையாடுவேன். இது சர்வ நிச்சயமான சத்திய வாக்குதான். அதிசயம் உன் வாழ்வில் நிச்சயமாக நாளை நடைபெறும். நீ இதுநாள் வரை எதையெல்லாம் இழந்திருந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும். உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் நேரம் இது. இதை கேட்கும் நொடியே உன் வேண்டுதல்கள் அனைத்தும் வலுப்பெற்று நிச்சயமாக பலிக்கும். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. உனக்கு பாதுகாப்பு கவசமாக நான் இருப்பேன் எப்பொழுதும். உன் உள்ளத்தின் விருப்பங்களை அறிந்து அறிந்து நான் நிறைவேற்றி தருவேன். உன் திட்டங்கள் அனைத்தையும் வெற்றி பெற செய்வேன் உன் சாயிநாதர். உன் வாழ்வில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன். அதுவும் நாளையே நிகழ்த்தப் போகிறேன். நீ தோள் கொடுத்து சாய உன் அப்பா நான் இருக்க ஏன் உனக்கு இந்த மனக்கவலை? மன சஞ்சலம் வேண்டாம் என் குழந்தையே. நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக காத்திரு. உனக்கு வர வேண்டியது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தாயை தேடும் கன்று போல இந்த சாயப்பாவை தேடி வந்த உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? நிச்சயமாக மாட்டேன் என் குழந்தையே. உன் பொறுமைக்கான பரிசை பெறப்போகிறாய். உன் உயிரை நீ நிச்சயமாக கரம் பற்றியே தீருவாய். உன் வாழ்வில் உள்ள கடினமான காலத்தையெல்லாம் கடந்து விட்டாய். இனி பயம் வேண்டாம், தைரியமாக இரு. உனக்கான ஒரு புதிய வாழ்வு காத்திருக்கிறது. மிக பெரிய உதவி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. இனி நீ போதும் போதும் என்னும் சொல்லும் அளவிற்கு நன்மையை செய்ய போகிறேன். இது உனக்காக மட்டுமே. இது உனக்கும் எனக்கும் புரிந்ததற்கான ரகசியம். இது உனக்கு மட்டுமே புரியும் ரகசியம். விதியால் மூடப்பட்ட கதவுகளை நான் திறக்கப் போகிறேன் குழந்தையே. சோர்ந்து போயிருக்கின்ற உனக்கு எதிர்பாராத அற்புதத்தை செய்து உன்னை சந்தோஷப்படுத்திக் கொண்டே இருப்பேன் எப்பொழுதும், எல்லா நாளும், எல்லா நொடியும். நாளை பார், எல்லாம் உனக்கு சாதகமாகவே அமையும். நீண்ட நாட்களாக நீ நினைத்தது அனைத்தும் நாளை நடக்கப் போகிறது. உனக்கு அதிர்ஷ்டமான நாள் நாளைதான். அது நாளை முதல் உனக்கு துவங்கும். நாளை விடியலை எதிர்நோக்கி காத்து கொண்டிரு. சூரியனாய் வந்து வெளிச்சம் தருவேன். நீதான் என் குழந்தை, பொக்கிஷமான குழந்தை. நான் தேடி பிடித்து கண்டுபிடித்த என் பொக்கிஷமான குழந்தை. விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் வெளிச்சத்தை நிச்சயமாக நான் தருவேன். உன் மனதில் ஏதேதோ குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வேதனையெல்லாம் தீர்ந்து மகிழ்ச்சி வரப்போகிறது. நாளை பார், எல்லாமே உனக்கு புரியும்.
நீ சற்றும் எதிர்பாராத அதிசயத்தை நிகழ்த்தத்தான் நடக்கத்தான் நான் ஆசிர்வதித்து விட்டேன். நீ வேண்டியது ஆசைப்பட்டது என்னிடம் விரும்பி பிரார்த்தனையாக கேட்டது அனைத்தையும் என் கைகளிலிருந்து பெறப்போகிறாய். இது உனக்காகவே